பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 7. அதுபோல மனந்திரும்ப அவசியமல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனந்திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற கர்த்தருடைய வார்த்தைங்க பார்க்கிறோம். இங்கே 100 ஆடுகள் ஒரு மேய்ப்பனுக்கு இருக்கிறது. இந்த 100 ஆடுகளில் ஒரே ஒரு ஆடு மாத்திரம் காணாமல் போய்விட்டது. மீதி 99 ஆடுகள் அந்த மேய்ப்பனோட கூட தான் இருந்தது. ஆனால் மேய்ப்பனுக்கு 99 ஆடுகள் கூட இருக்கிறதே என்கிற சந்தோஷத்தை விட ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது என்ற துக்கம் அவரை ஆளுகை செய்தது. ஆகவே இந்த ஆடை கண்டுபிடிப்பதற்காக தான் பகல் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் மீண்டுமாக சென்று அந்த ஆட்டை தேடும்படியாக போகிறார். அப்படி போகிற அந்த வேளையில் அந்த ஆட்டை கண்டுபிடித்து விடுகிறார். அந்த ஆட்டை கண்டுபிடித்து வந்து அவர் சந்தோஷப்படுகிறார். பக்கத்தில் இருக்கிற சிநேகிதரையும் அயலகத்தாரையும் வரவழைத்து காணாமல் போன ஆட்டை பிடித்த அந்த சந்தோஷத்தை அவர் தெரிவித்தார். அப்பொழுது எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆக 99 ஆடுகளுக்கு இருந்ததே எங்கே இருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு ஆட்டை குறித்த சந்தோஷம் அவருக்கு அதிகமாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே சபையில் இருக்கிற திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் அல்லது நீதிமான்களை குறித்து ஆண்டவருக்கு கவலை இருந்தாலும் ஒருவேளை அவர்களை காட்டிலும் ரட்சிக்கப்படாத புரஜாதியார்களைத்தான் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார் அல்லது பாரப்பட்டிருக்கிறார் அல்லது அவர்கள் மீது கரிசனையாக இருக்கிறார் அல்லது ரட்சிப்பு கொடுக்க ஆவலாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட இந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் ஆவலாக இருக்கிற காரணத்தினாலே அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். காரணம், ஒரு தரம் மனம் திரும்பின பிறகு மீண்டும் மனம் திரும்புதல் அவசியமில்லை. ஒருபுறம் ரட்சிக்கப்பட்ட பிறகு மீண்டும் ரட்சிப்பு இல்லை. ஒரு முறை ஞானஸ்நானம் பெற்ற பிறகு மீண்டும் ஞானஸ்நானம் இல்லை. ஆகவே 99 ஆடுகளை குறித்த கவலை அவருக்கு இல்லை. காரணம், 99 தன்னோடு கூடவே இருக்கிறது. தன்னை விட்டு போகாது, தன்னை விட்டு விலகாது, தான் எங்கெல்லாம் போகிறோனோ அங்கெல்லாம் வரும் என்று சொல்லி மேய்ப்பனுக்கு தெரியும். ஆனால் ஒன்று தான் தூரம் போய்விட்டது. அதை குறித்த கவலை அவருக்கு அதிகமாக இருந்தது. ஆகவே அந்த ஒன்றை குறித்து அவர் தேடி போனார். அவர் காடுகளிலும் மலைகளிலும் முட்புதர்களிலும் அவர் தேடி போனார். அப்படி போகிற பொழுது கண்டுபிடித்தார். இன்றைக்கும் காணாமல் போன ஆடுகள், தொழுவத்தில் இல்லாத ஆடுகளை குறித்து ஆண்டவர் மிகுந்த கரிசனையாக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் ஆடுகளை தேடி போகிற தேவனாய் காணப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே அவருக்கு என்ன சந்தோஷம் என்று சொன்னால் 99 அல்ல, 1 தான். அவருக்கு சந்தோஷம் 100ல் 1 தானே ஒழிய 99ல் கிடையாது. அந்த 1ல் தான் அவருக்கு மிகுந்த சந்தோஷம். காரணம், தேடினதை மீண்டும் கண்டுபிடித்தார். தன்னோடு கூட இருக்கிறதை குறித்து அவருக்கு பயமோ திகிலோ கிடையாது. காரணம், அது அங்கே தான் இருக்கும் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. ஆக ஒன்றை குறித்த தேடுதல் அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஒன்றை குறித்த தேடி போகின்ற எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. ஆக இந்த 1 தான் மிக முக்கியம். அந்த ஒன்றை நோக்கித்தான் தன் வாழ்க்கையின் பயணத்தை அவர் தொடர்ந்தார். அந்த ஒன்றை நோக்கித்தான் அவர் தேடி போனார் என்று சில பார்க்கும். ஆகவே தான் அவர் தேடி கண்டுபிடித்தார். இன்றைக்கு நாம் நம்முடைய தேசத்தில் பார்க்கிற அநேக ரட்சிக்கப்படாத புறஜாதியான மக்கள் இருக்கிறத பார்க்கிறோம். அவர்களை கொடுத்த கரிசனை நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கிறது? அல்லது ரட்சிக்கப்பட்டவர்களே நாம் நேசித்து கொண்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கே நாம் மீண்டும் சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கே மீண்டும் நாம் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லி கொண்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கே மீண்டும் நாம் தேவனை குறித்தும் வேதத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறோமா? ஆனால் ரட்சிக்கப்படாத மக்கள், பரலோகத்துக்கு சொந்தமில்லாத மக்கள், தொழுவத்தில் இல்லாத மக்களை குறித்த கரிசனை எந்த அளவுக்கு நமக்கு இருக்கிறது? இயேசுவுக்கு அந்த கரிசனை இருந்தது, பிதாவுக்கு அந்த கரிசனை இருந்தது. இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு அந்த கரிசனை இருக்கிறதா என்று அதை பார்க்க வேண்டும். ஆகவே நாம் அவைகளுக்காக பிரயாசப்பட வேண்டும். அவைகளுக்காக நாம் பிரயாசப்பட்டு ஓடி அவரை நாம் பிடித்து கொள்ள அல்லது மந்தையில் சேர்க்க அவளாக இருக்கணும். காரணம், நாம் சந்தோஷப்படுறது மாத்திரமல்ல, பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஒரே ஒரு பாவி மனம் திரும்பிட்டால் பரலோகத்தில் விருந்து, பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். கொஞ்சம் நெஞ்சமல்ல, மிகுந்த சந்தோஷம். காரணம், காணாமல் போன ஆடு மீண்டுமாய் தொழுவத்துக்குள்ளே வந்து விட்டது, திருச்சபைக்குள்ளே வந்து விட்டது. அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அநேகருக்கு அறிமுகப்படுத்தி அவர்களை சபைக்கு வரும்படியாக நாம் அழைப்பு கொடுப்போம். அவர்களும் சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்வோம். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். காணாமல் போன ஆடுகளை குறித்தும் தொழுவத்தில் இல்லாத ஆடுகளை குறித்தும் உமக்கு இருந்த கரிசனை போல எங்களுக்கும் கரிசனை இருக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேகர் சபையில் மந்தியில் சேர்க்கப்படுவார்களாக உங்களை கருத்தில் தாழ்த்து இயேசு நாமத்தில் பிதாவே,
ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.